Hi, hello. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் என்னை எங்கேயோ கடைக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸ்நாக்ஸ் சாப்பிட. அது என்ன கடைக்குன்னு தெரியல. அவர் ஆல்ரெடி ரெடியாக நிற்கிறாரு. எஸ், நான் அங்கே போயிட்டு என்ன இன்னைக்கு எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நான் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறேன். எங்கே போகிறேன்னு எனக்குமே தெரியல. ஆக்சுவலி குட்டிக்கு வந்து இப்போ தான் ஃபீட் பண்ணி தூங்க வச்சு அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அவன் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் கண்டிப்பாக தூங்குவான். ஏதாவது அர்ஜென்ட்னா அம்மா உடனே கால் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நான் எங்கள் ஏரியா இந்த சரௌண்டிங்கில் தான் நான் போகிறேன். இங்கே தான் அவர் என்னை கூப்பிட்டு போகிறாரு. பட் எங்கேன்னு தெரியல. ஸ்நாக்ஸ் சாப்பிட தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் லாங் டைம் நான் அவர் கூட இப்போ போகிறேன். எஸ், எங்கே போகிறேன்னு தெரியல. நம்ம போயிட்டு எங்கே போகிறோன்றதை பார்த்துட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல கடையாக தான் இருக்கும். ரொம்ப மொக்க கடைக்கெலாம் கூப்பிட்டு போக மாட்டார். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கலர்ஃபுல்லாக இருக்குது. கேக்ஸ் எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. இதோ வரேன். கப் கேக்ஸும் இருக்குது. சின்ன சின்னதாக வந்து பீசஸ் கேக்ஸும் இருக்குது. அதான் கப் கேக்ஸும் இருக்குது. கேக்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. வரேன். ஓ, இதெல்லாம் 1 kg. 1/2 kg வந்து பேசிக் 390 போடும். இது வந்து அந்த பால் அண்ட் ஹார்டின் கேக் வந்து 850 950 ரேஞ்சு சொன்னாங்க. பாக்ஸே எவ்வளோ வேறு லெவலில் அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. எஸ், ஷாப்பே வந்து யூனிக்காக இருக்குது. தி க்ரீம்ஸ் ஷாப் நேம். தி க்ரீம்ஸ். ஒரு வழியாக ஒரு ஷாப்புக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. கடை நேம் வந்து தி க்ரீம்ஸ். பட் சூப்பராக இருக்குது கடை. அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. என்னென்ன வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோன்றது நான் வந்தோடனே சொல்கிறேன். ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துருச்சு. இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாண்ட்விச் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு சாண்ட்விச் டேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சிக்கன் டிக்கா பனினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு டிஷ் பார்த்தோம். சரி வாங்கலாம், எப்படி இருக்கு இந்த ஸ்நாக் பார்க்கலாம் அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்கு சொல்கிறேன் நான். சிக்கன் டிக்கா பனினி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை சிக்கனில். அதுவும் ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் சாப்பிட்டு. அவசியம் இருக்கும். கேப்சிகம், சிக்கன், சீஸு, ஆனியன், சில்லி ஃப்ளேக்ஸ் நிறைய போட்டுக்கணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து பெரம்பூர் சைடு வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தி க்ரீம்ஸ் வந்து ஷாப்பு.
நானே இந்த ஷாப்பை ரொம்ப வருஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நானே பார்த்ததில்ல. மேபி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க போட்டுருக்கு. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு, காலி ஆயிடுச்சு. ஸோ வெளியே போய்ட்டு டீ குடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம்.